ஹலோ எவ்ரிஒன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார். அவர் வந்து யாருன்னா அசோகன். அவர் வந்து ஒரு ஐஎல்டிஎஸ் ட்ரெயினர், அப்புறம் சென்டியன்ட் எஜுகேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎல்டிஎஸ் ட்ரைனிங் வந்து நடத்திட்டு வராரு. ஸோ ஈவினிங் கிளாஸஸ், வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஹாய் அசோகன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அசோகனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ஜென்ரலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஐஎல்டிஎஸ் கொஸ்டின்ஸையும் அசோகன் கிட்டே கேட்குறதுக்கு தான் இந்த செஷன். ஸோ அசோகன், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹலோ எவ்ரிவன். ஸோ என் பேர் அசோகன். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 years வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி, ஸோ பேசிக்லி நான் வந்து யூகே கஸ்டமர்ஸ் கூட வந்து கால்ஸு, ஸோ அங்கே தான் வந்து என்னோடய பேசிஸ் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் 7 years இப்போது வந்து ஜாப் குவிட் பண்ணிவிட்டு இப்போது வந்து எம்பிஏ பிஎஸ்டிஐஎம்மில் வந்து எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆன் த சைட் வந்து நான் சென்டியன்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து எங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஐஎல்டிஎஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். லைக் நான் வந்து என்னோடய இமெயில் அட்ரஸ் அண்ட் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூ கேன் யூஸ் இட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் வந்து நிறையா எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஐஎல்டிஎஸ் வந்து 8.5 மேலே கன்சிக்யூட்டிவாக வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த செக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க? ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குன்ட்டு இல்லை, பட் மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து லிசனிங்கும் ஸ்பீக்கிங்கும் தான் வந்து கஷ்டமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இஃப் அ பர்சன் வந்து இங்கிலீஷில் வந்து ஓரளவுக்கு ஃப்ளூவன்சி இருக்குது அப்படின்னா வந்து லிசனிங் வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸ்பீக்கிங் வந்து லைக் பேசிக்லி எப்படி பிரிச்சுக்கலான்னா, ரீடிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருந்தால் வந்து லைக் வி கேன் டூ வெல். பட் ரைட்டிங்கும் ஸ்பீக்கிங்கும் வந்து இட் ரெக்வயர்ஸ் சம் கைண்ட் ஆஃப் லைக் ப்ரெசன்டேஷன், ஆர்குமெண்ட் ஸ்கில்ஸ்லாம் வந்து அங்கே தேவைப்படும். ஸோ அங்கே வந்து அப்படி தான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணுவோம். ஸ்பீக்கிங்கில் தான் வந்து நிறைய பேர் வந்து லைக் ஸ்டட்டர் பண்ணுறது, இண்டியனிசம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இப்போது லைக் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இல்லை, லைக் இப்போது இனிஷியல் லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னா வந்து லிசனிங்கில் தான் வந்து மோஸ்ட் பீப்புளுக்கு ப்ராப்ளம் வரும். பிகாஸ் நேட்டிவ்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுகிறது வந்து அவங்களால வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அங்கே தான் வந்து மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது ஐஎல்டிஎஸ் வந்து ஜென்ரலாக பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் இருக்குமா? இப்போது நம்ம பேசும்போது இந்தியன் ஆக்சென்ட் யூஸ் பண்ணோன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நார்மலாக எக்ஸாமினர்ஸ் வந்து ஆக்சென்ட் பார்க்க மாட்டாங்க. ஆக்சென்ட் வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலி. பட் வந்து ஆக்சென்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ லைக் இண்டியனிசம்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது இந்தியன் ஆக்சென்ட்டில் பேசலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இண்டியனிசம்ஸோட லைக் வந்து லைக் இந்தியன் பீப்புள் வந்து இப்போது ஸோ வாட்னா அந்த மாதிரிலாம் பேசுவாங்களே, ஸோ அந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணாலும், வெதர் இட்ஸ் ஸ்பீக்கிங் ஆர் வெதர் இட்ஸ் ரைட்டிங், எங்கே யூஸ் பண்ணாலுமே வந்து தட் வில் பி டவுன் கிரேடட். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆக்சென்ட் ஜென்ரலாக இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு ரொம்ப காமனான கொஸ்டின். ஸோ ஐஎல்டிஎஸ் வந்து நம்ம இந்தியாவில் 2 கம்பெனிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் ஐடிபி இல்லைங்களா? ஸோ அதில் வந்து எக்ஸாம் எழுதுனா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து ஐடிபி விட ஈஸியாகவோ டஃப்பாகவோ அந்த மாதிரி இவாலுவேஷன் சிஸ்டமில் அப்படி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதில் உங்களோட கருத்து என்ன? ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் ஐடிபி பேசிக்லி அவங்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா லைக் எக்ஸாமினிங் பாடிஸ் தான் டிஃப்ரென்ஸ். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைக் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். புக்ஸில் வந்து தேர் ஆர் ஃபியூ டிஃப்ரென்சஸ். லைக் வந்து லைக் அவங்களோட செக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் பிரிட்டிஷில் வந்து இத்தனை செக்ஷன் ஆஃப் அகடமிக் இருக்குன்னா வந்து ஐடிபியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அதனால் வந்து எக்ஸாம் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்கிறது அவ்வளோ அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின் கூட நிறைய பேர் இப்போது கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நல்லா பேசுகிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்டில், அதாவது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து போய் எக்ஸாம் எழுதுனா மார்க் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் பிலீஃப் இருக்குது நிறைய பேர்கிட்ட. ஸோ அது வந்து உண்மையா? அந்த மாதிரி இருக்கா?
நார்மலி வந்து இட் டிபெண்ட்ஸ். அதுவும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்பீக்கிங்கில் தான் பார்க்க முடியும். ஸோ ஸ்பீக்கிங்கில் வந்து நம்மளை ரேட் பண்ண போகிற எக்ஸாமினரோட மைண்ட் செட் தான் மேட்டர்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து லைக் ஒரு பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டேட்லேருந்து வரலை அப்படின்னா வந்து தே மைட் பி அ லிட்டில் லீனியன்ட். ஆனால் வந்து மோஸ்ட் பீப்புள் எக்ஸாமினர்ஸாக இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி லைக் நானும் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டேன், லைக் ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு பார்த்துட்டேன். பட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் மோஸ்ட் எக்ஸாமினர்ஸ் வந்து வில் பி வெல் ட்ரைன்ட் இன் இங்கிலீஷ். ஸோ வெதர் இட்ஸ் தமிழ்நாடு ஆர் வெதர் இட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ் வந்து பெருசாக அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸ்பீக்கிங்கில் வந்து இட்ஸ் பெட்டர் டு பி ப்ரிப்பேர்ட். நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் தான் அங்கே மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி லிஸ்னிங் அண்ட் ரைட்டிங் வந்து மோஸ்ட்லி அப்ஜெக்டிவாக இருக்குன்றதுனால இட்ஸ் எய்தர் ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வர சான்ஸ் இல்லை. பட் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங்கில் வந்து ஒரு எக்ஸாமினரோட ஒப்பீனியன் வந்து அங்கே இன்வால்வ் ஆகுது அப்படின்றதுனால மேபி ஒரு ஸ்லைட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்ட்? ஆமாம். இப்போது ரைட்டிங் பார்த்துட்டா வந்து ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து லைக் இங்கிலீஷ் கிராமர் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா நாலேஜ் இருந்துச்சுன்னா ரைட்டிங்கில் வந்து ஈஸியாக வந்து மார்க்ஸ் வாங்கலாம். ஸோ ரைட்டிங்கில் என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னா, இப்போது இங்கிலீஷில் வந்து யூ வுட் நோ தட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் லைக் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்ல வொக்காபுலரி, அப்புறம் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து மோஸ்ட்லி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ் அப்படி இருந்துச்சுன்னா, அண்ட் ஆல்சோ லைக் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து 7+ ஆர் ஈவன் 8.5+ பேண்ட்லாம் ஈஸியாக எடுக்கலாம். முக்கியமாக நான் வந்து எங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஈவன் அவங்க கொடுத்துருக்க லிமிட்டை விட 1 வேர்ட் கம்மியாக இருந்தாலும் அப்படியே ஒரு பேண்ட் வந்து கம்மியாயிடும். இப்போது 8 கிடைக்க வேண்டிய மார்க் வந்து அப்படியே 7க்கு வந்து ரெடியூஸ் ஆயிடும், ஈவன் தான் அவங்களோட கண்டென்ட் வந்து சூப்பராக இருந்தாலும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர் என்கிட்ட கேட்குறது, ஐஎல்டிஎஸ் வந்து லக் பேஸ்டாக மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு, இல்லாட்டி கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர்ட்னஸ் தானா? நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கோமோ அது மட்டும்தான் ஃபேக்டராக, இல்லை லக்கு கூட ஒரு ஃபேக்டராக இருக்குமா? இது டிபெண்டிங் ஆன் த செக்ஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ லக் பேஸ்டுன்னு பார்த்துட்டா லிசனிங்கில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது லக்கு. லைக் ஈவன் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் லிசனிங்கில் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் வந்து அவங்களால கீப் அப் பண்ண முடியலன்னா, லைக் ஒரு சென்டென்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு லூஸ் அ மார்க். ஸோ அங்கே வந்து லைக் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆடியோ கிளிப் வந்து ப்ராப்பரான ஆக்சென்ட்டில் இருக்கா, நல்லா ஆடிபிளாக இருக்கா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் டிட்டர்மின் பண்ணவே முடியாது. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் லக் பேஸ்டு தான். ஆனால் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் வந்து ரைட்டிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர்னஸ் தான். ஸோ ரைட்டிங் வந்து இட் இஸ் பெஸ்ட் டு லைக் நிறைய சாம்பிள் லெட்டர்ஸ், நிறைய சாம்பிள் எஸ்ஏஸ்லாம் வந்து எழுதி பார்த்து அதை வந்து வேறு யாராச்சும் ப்ரூஃப் ரீட் பண்ண வச்சு அதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் வே. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டாபிக் வைஸ் வந்து லக்குலாம் பெருசாக ரோல் இருக்காது. ஆல்சோ ஸ்பீக்கிங் வந்து நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் தான். ஸோ அங்கே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி லைக் வந்து நம்ம ஸ்டாமரிங் இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறோமா, லைக் கொஹீசிவாக பேசுகிறோமா அப்படிங்கிறது வந்து இட் மேட்டர்ஸ். அங்கே வந்து லக்கு வந்து இது இருக்காது. ரீடிங் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் ரீடிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இப்போ ரைட்டிங்கில் வந்து ஒரு எஸ்ஸே இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்குது, நம்ம ஆல்ரெடி நமக்கு மேபி நம்மளோட காலேஜில் படித்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆனால் டோட்லி அன்ரிலேட்டடாக டாப்பிக்காக இருக்குது. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ட்ரேட் ரிலேட்டட் டாப்பிக்கில் வந்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி அதை கோப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ ஜஸ்ட் சிம்பிள் டிப்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ ரைட்டிங்கில் வந்து டாபிக்ஸ் நம்மளுக்கு தெரியாத மாதிரி வந்துச்சுன்னா எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுனா, ஒன்று மட்டும் ஆக்சுவலி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இங்கே வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பேசுகிறோம், எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக நம்மளோட எஸ்ஸே இருக்குது அப்படின்றத வந்து யாரும் செக் பண்ண போகிறது கிடையாது. அவங்க வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க.
ஸோ ஈவன் தோ நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு எஸ்ஸே வந்தாலும், லைக் தெரியாத மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்கனாலும், நம்மளுக்கு இருக்கிற vocabulary நம்மளுக்கு இருக்கிற இதை வச்சு நம்ம வந்து ஸ்டோரி பில்டு பண்ண கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் ரைட்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து தெரியாத டாபிக்ஸும் எப்படி வந்து இது பண்ணலான்ட்டு. இட் டசன்ட் ஹேவ் டு பி அக்யூரேட். நம்மளுக்கு வந்து அதில் இருக்க டேர்ம்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும். அது வந்து அவங்க எக்ஸாமினர்ஸ் வந்து அதை பார்க்க போகிறது கிடையாது. கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ஆல்சோ வந்து கொஹீசிவாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ லைக் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து லைக் சிம்பிளாக வந்து எழுதியிருக்காங்களா, அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஷன் இருக்கா, அந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ்லாம் பார்ப்பாங்க. ஓகே. அப்புறம் உங்களோட ட்ரைனிங் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட்ஸ் மாதிரி சொல்லி தருவீங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இங்கிலீஷ் இன் ஜென்ரல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, லைக் இங்கிலீஷ் வந்து ஈஸியாக வந்து படிச்சுலாம் வந்து கற்றுக்க முடியாது. ஆப்வியஸ்லி லைக் கிராமர், லைக் ரூல்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் படித்து கற்றுக்கலாம். ஆனால் வந்து இங்கிலீஷ் வந்து பழகணும். அதுவும் எஸ்பெஷலி நம்மளுக்கு லைக் முன்னாடி சொன்ன மாதிரி லிசனிங்லேயும் ஸ்பீக்கிங்லேயும் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை கோப்பப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, லைக் மோஸ்ட் பீப்புள் வந்து லைக் பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லிசனிங் டு சாங்ஸ், லைக் மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்ணும் போதோ இல்லை ஏதாச்சும் ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணும் போதோ சைடில் வந்து பேக்ரவுண்டில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுவாங்களா. ஸோ நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, நான் பாட்காஸ்ட் யூஸ்வலி கேட்பேன். ஸோ மோஸ்ட்லி இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டு நிறைய இப்போ ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. இஃப் யூ வாண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாட்காஸ்ட் அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் அவங்க அந்த கான்வர்சேஷன் பேசும்போதே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லாங் வந்து அட்டாச் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் அவங்க சென்டென்ஸ் ஃப்ரேமிங் அந்த கொஹீசிவ்னஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம கேட்டு தான் வந்து நம்ம வந்து ஒகேபுலரி வந்து டெவலப் பண்ண முடியும். எஸ்பெஷலி லிசனிங்கில் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் பாட்காஸ்ட் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியுதான்னு பார்க்குறது. இன்னொன்று வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்க, அதுவும் இங்கிலீஷ் படம் வந்து சப்டைட்டில்ஸோடு வந்து பார்ப்பாங்க. சப்டைட்டில்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ் படம் பார்த்து உங்களால் இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ அதுவும் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்பீக்கிங்கும் வந்து அதே மாதிரி தான். இப்போது லைக் நார்மலாக வந்து பேசி பழகிறதோட லைக் இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நிறைய இங்கிலீஷ் படம்லாம் அப்படி பார்ப்பீங்கன்னா அந்த டைலாக்ஸ் வந்து நீங்களே வந்து மிமிக் பண்ணி பாருங்கள், இமிட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களோட ஃபேவரட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் யாராச்சும் இருக்காங்க, ஒரு ஈவன் ஸ்டாண்டப் காமெடிஸ் ஸோ திங்ஸ் லைக் தட் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க பேசுறது அப்படியே இம்பர்சனேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் ஆல்சோ லைக் ஆக்சென்ட்லாம் அப்படி தான் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆக்சென்ட்லாம் வந்து ஈஸியாக வந்து இம்பர்சனேட் பண்ணி ஒரு மிமிக்ரி பண்ணி தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்க்கு அதுதான் பெஸ்ட் அட்வைஸை சொல்லுவேன். ஸோ டெட் டாக்ஸ் மாதிரி லிசன் பண்ணுறது அதெல்லாம் கூட நமக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், டெட் டாக்ஸும் வந்து நம்ம லிசன் பண்ணலாம். டெட் டாக்ஸில் ஆக்சுவலி நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் mostly I would say listen to native English speakers, like if possible British, but also American is also fine. But if you're able to and the distinction உங்களால் அமெரிக்கன் டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். அது இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே அட் அ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் நம்ம சூஸ் பண்ணுற கண்டென்ட் அப்படி இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈஸியாக புரியணும். லைக் நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இஃப் பாட்காஸ்ட் டெட் டாக்ஸில் எடுத்தோன்னா அதில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டிலேருந்து வருவாங்க. ஸோ அவங்களோட அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் வேரி ஆகும், அவங்களோட ஸ்லாங் வேரி ஆகும். ஸோ உங்களால் எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து ஐஎல்டிஎஸ் ட்ரைனிங் எடுக்கும்போது அது வந்து ஒரு ஐஎல்டிஎஸ்க்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக எவ்வளோ டைம் ஆகும் அவங்க வந்து ஒரு சிஎல்பி 9 அந்த மாதிரி வரதுக்கு, அதாவது ஒரு பேண்ட் 7, 8 அந்த மாதிரி வாங்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு நினைக்கிறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? இது ஆக்சுவலி இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அண்ட் எப்படி சொல்கிறது, இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். நார்மலி வந்து இப்போது
ஒரு கிராஜுவேட் லெவலில் இருக்காங்க அண்ட் டீசென்ட் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னா லைக் ஒரு பேண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 6 லெவலில் இருக்காங்க, அவங்க 7 லெவலுக்கு போகிறதுக்குன்னா வந்து ஈவன் 1 இயரில் டிபெண்டிங் ஆன் தி லேர்னிங் கெப்பாசிட்டி ஈஸியாக கொண்டு வந்துடலாம், அது ஈவன் லெஸ் தேன் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். பட் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் புவராக இருந்துச்சுன்னா வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இது வந்து லைக் அகடமிக் மாதிரி லைக் சொல்லி கற்றுக்க முடியுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இட் கம்ஸ் டு ப்ராக்டிஸ். ஸோ அவங்க எவ்வளோ எவ்வளோ ஹார்ஸ் வந்து அதுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ லெவல் 9 ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஈவன் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்கே வந்து லெவல் 9 அச்சீவ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஈவன் பீப்புள் ஃப்ரம் யூகே ஆர் ஈவன் பீப்புள் ஃப்ரம் யூஎஸ் வந்து many people actually struggle to achieve 9. அதுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நல்ல ப்ரிப்பேர்னஸ் இருக்கணும், இன்னொன்று கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். மோஸ்ட்லி பீப்புள் 8 பேண்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இன் திங்ஸ் லைக் லிசனிங் ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பேண்ட் ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். பட் 7க்கு மேலே அச்சீவ் பண்ணுறது இட்ஸ் வெல் அண்ட் குட், எஸ்பெஷலி ஃபார் இமிக்ரேஷன் டு கனடா இட்ஸ் ரியலி குட். அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணால் அவாய்ட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்? ஸோ நார்மலாக வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா லிசனிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மோஸ்ட் பீப்புள் லிசனிங்கில் தான் மிஸ் பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி இஃப் த பேசேஜ் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா லைக் அங்கே மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ரைட்டிங்கில் வந்து மெனி பீப்புள் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எழுதிடுவாங்க, பட் பி ப்ரிப்பேர்ட். அங்கே வந்து லைக் இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து மீட் பண்ணணும், அது வந்து கவுண்ட் வைக்காமல் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு லைனுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது வந்து லைக் மைண்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். இன்கேஸ் கவுண்ட் மிஸ் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு குயிக்காக வந்து கவுண்ட் பண்ணி இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ரைட்டிங்லலாம் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் கன்க்ளூஷன் போயிட்டீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹேவ் அண்ட் வாட்ச் ஆன் த வேர்ட் கவுண்ட். அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங்கில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் தேவைப்படும். ஸோ ஆனால் அது வந்து லைக் இட்ஸ் நாட் லைக் அ கேர்லெஸ் மிஸ்டேக், பட் அது வந்து லைக் த்ரூ ப்ராக்டிஸ் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கம்ஸ் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஓகே ஓகே ஃபைனலி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க, எப்படி வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க? இவங்களுக்கு இவ்வளோ டேஸ் ட்ரைனிங் தேவைப்படும், ஸோ இதிலெல்லாம் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக இதில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இப்போது அசஸ்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு பர்சனை வந்து அசஸ் பண்ணுவோன்னா, இனிஷியலி வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து ஒரு ஷார்ட் அசஸ்மெண்ட் மாதிரி அனுப்புவோம். அதில் வந்து எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், அப்புறம் வந்து லைக் ஷார்ட் கொஷின்ஸ் இருக்கும் ரிலேட்டட் டு கிராமர் ஆர் ஈவன் வந்து ரீடிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேசிக் அசஸ்மெண்ட் வச்சே அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஷார்ட் இன்டர்வியூ மாதிரி லைக் 1-on-1 இன்டர்வியூ மாதிரி வைப்போம். ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போதே வந்து அவங்க லைக் ஸ்பீக்கிங் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஐடென்டிஃபை பண்ணிப்போம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் கிளாஸஸ் வந்து லைக் இவங்களுக்கு இவ்வளோ ஹவர்ஸ் வைக்கணும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 15 hours போதுமா, அது இவங்களுக்கு வந்து 30 hours தேவைப்படுமா அப்படின்றது வந்து இது பண்ணுவோம். ஒரு ஈவன் வந்து இப்போது சம் பீப்புளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லிசனிங்கில் மட்டும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது டார்கெட்டடாக கூட அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ எக்ஸசைசஸ் அந்த மாதிரிலாம் இது ஒன்ஸ் அசஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சுன்னா ட்ரைனிங் செஷன் வந்து லைக் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆர் ஈவன் இந்த மாதிரி சின்ன சின்ன லிசனிங் எக்ஸசைசஸ்லாம் கொடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்ஸில் கேட்குற மாதிரி வந்து கொஷின் பேஸ்டு லிசனிங் செஷன் இருக்கலாம். ஆர் ஈவன் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அது வந்து ரிமோட்டாக அவங்களால வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி இது எக்ஸசைசஸ்லாம் கொடுப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படி தான் வந்து எடுப்போம். இப்போது இன்கேஸ் வந்து சம் பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப புவராக இருக்குன்னா வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து கிராமர் லெசன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் இப்படி தான் வந்து நாங்கள் இப்போதைக்கு யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஓகே. ஸோ அவங்க கிராமர் வந்து புவராக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎல்டிஎஸ் ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுப்பீங்க. எக்ஸாக்ட்லி அப்படி தான். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஎல் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்கோர் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிப்ஸ், ஸோ எப்படி வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஐஎல் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துரும். ஓகே ஓகே. இந்த செஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐஎல்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். அப்புறம் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஐஎல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டவுட் இருக்கோ, அது ஈவன் இங்கிலீஷ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இட் வில் பி இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டடாக இப்போது உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்படியே காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அசோகன் சொன்ன மாதிரி நான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அசோகனோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கேளுங்க, நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் அபியன் பரிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கெனேடியன் இமிக்ரேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.